மாதிரி ஹுசைன் அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபாக்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கு. பட்டியல் எவ்வளோ இருக்கு. இவர் ஒரு பெரிய சஹாபியும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு தூக்கி தோளில் சுமந்துட்டு போகிற ஒரு குழந்தை, இந்த குழந்தைய வச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் அமெரிக்கா பேசுது, யூரோப்பு பேசுது, இந்தியன் மீடியா பேசுது, தமிழ் மீடியா பேசுது, ஹிந்தி மீடியா பேசுது. என்ன 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 ஏன் 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 ஹுசேன் 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 ஹுசேன். யார் அந்த ஹுசேனு? யார் ஹுசேனு? எப்படி எப்படி இது பாசிபிள்? கூலாக கேட்குறாங்க ஒரு ஆள்கிட்ட, ஒரு ஷியா ஆலிம்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி தெரிஞ்ச இவ்வளோ பெரிய ரிஸ்க்கை விலைக்கு வாங்குறீங்க? போது எங்கள் லீடர் நாங்கள் இமாம் ஹுசேனை வச்சுருக்கோம். எங்கள் லீடர் நாங்கள் இமாம் ஹுசேனை வச்சுருக்கோம். ஸோ அவர் எப்படி தியாகம் பண்ணணும் அப்படின்னு தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்படி எஸ்கேப் ஆகணும், அப்படி எப்படி எப்படி அதாவது இந்த ஈன பொழப்பு பிழைக்கிறது எப்படி, கூளை கும்பிடு போட்டு வாழ்வது எப்படி, இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை, அந்த சந்தர்ப்பவாதி அப்படிம்பான்ல, நயவஞ்சகத்தனமாக சந்தர்ப்ப சூழ்நிலையா, அப்படி கழுவுற மீனில் நழுவுற மீனா, இப்படி அப்படியே பொய்யம் பூசண மாதிரியும் பூசாத மாதிரியும், குறிப்பாக சொல்லப்போனால் இன்றைய நம்மளுடைய நிலைமை மாதிரி கேவலமாக வாழ்வது எப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லித்தரல. தியாகம் எப்படி பண்ணணும், தியாகம்னா எப்படி பண்ணணும், தியாகத்தில் எப்படி முன்னாடி நிற்கணும். ஒரு சின்ன கூட்டம் உலகம் மொத்தத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறது எப்படி, இதைத்தான் பண்ணேன். இதுதான் பண்ணேன். வரலாறு அவரை வச்சு ஒரு ஃபிர்கா உருவாயிருச்சு பாருங்க. இன்றைக்கி ஷியாக்கள்ங்கிறோம். ஷியாக்களுடைய ஃபவுண்டர் யார்? அலி அன்ஹுவா? இல்லை. பார்க்க நியாயமாக அவர் தான் ஆகியிருக்கணும். இன்றைக்கி ஷியாக்கு நீங்கள் கொடுக்குற டெஃபினேஷன் வேறு. நான் என்ன சொல்கிறேன், ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் ஷியாக்களுடைய பட்டியல் நீங்கள் கொடுக்க முடியுமா உங்களால்? உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், சலஃபுகளுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன். சலஃபுகளே, நான் கேட்குறேன், அபூபக்கர் காலத்தில் தானே ஷியா உருவானாங்க. அபூபக்கருடைய தேர்வில் அலி அதிருப்தி ஆனார். அதுதானே சொல்ல வர்றீங்க நீங்கள்? அபூபக்கர் காலத்தில் இருந்த ஷியாக்களுடைய பட்டியல் எனக்கு கொடுங்க. மொத்தமாக ஆட்டை முடிச்சுட்டு போயிடுறோம். புரியுதா? இழுத்து முடிடுறோம், எங்கள் பிரச்சாரத்தையும் நிறுத்திடுறோம். அபூபக்கர் காலத்தில் எந்த ஷியா இருந்தான்? யார் இருந்தா ஷியா? யாரும் இல்லை. உமர்லியான் காலத்தில் ஷியாக்கள் இருந்தாங்களா? அப்போது ஷியாக்களுடைய பிரச்சனை எதுன்னு கேளுங்க பாருங்கள். எல்லா இந்த பிரெயின் வாஷிங் மிஷினரி என்ன சொல்லும், அபூபக்கருடைய தேர்வில் இவர்கள் அதிருப்தி கொண்டார்கள். இன்னைக்கு ஷியாக்களுடைய அப்ஜெக்ஷனில் இது இருக்கா? ஆமாம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை. உடனே எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு பாருங்க, அவர் சொல்கிறாருன்னு ஷியா பட்டியல் கொண்டாந்து கொடுத்துறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, ஆனால் ஷியாக்களுக்கு அஸ்திவாரம் போட்டது இது கிடையாது. அது பின்னாளில் அவங்க கன்சிடர் பண்ணி முஆவியா அவங்களுடைய தேர்வு தவறு, உஸ்மான் ரலியனுடைய தேர்வு தவறு அப்படின்னு பேக்கில் போய் கடைசி அபூபக்கருடைய தேர்வும் தவறு, இது அங்கேருந்தே சரி பண்ணியிருக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி உருவாக்கப்பட்டது. அது காரணம் பின்னாடி உருவாக்கப்பட்டது. அப்போ அது ஆனால் உண்மையான காரணம் அதுவா? அது கிடையவே கிடையாது. ஹுசைன் அவங்கள வச்சு தான் ஷியாக்கள் பங்கு பிரிக்கும். அங்கேருந்து தான் ஷியாயிசம் லான்ச் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் தான் முஸ்லீம்களில் ஒரு பெரிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் உருவாகுது. அங்கேருந்து தான் திங்கிங் அங்கேருந்து தான் டிவிஷனே வருது. அடக்குமுறைக்கு அடிபணிபவர்கள், அடக்குமுறைக்கு அடங்காதவர்கள். இதுதான் ஷியாவுக்கும் இன்னொரு ரெண்டு கூட்டமாக பிரிஞ்ச இதுதான் கூட்டம். மெரட்னா என்ன பண்ணணும்? மெரட்னா அடக்கி வாசிக்கலாம், இது ஒரு கூட்டம். மெரட்னா என்ன பண்ணும்? மெரட்றவனை பார்த்து பயப்படக்கூடாது, இது ஒரு கூட்டம். இது ரெண்டே கூட்டம் தான். இதுதான் இஸ்லாத்தில் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பல பிரிவுகள் போய் இவங்க நிறைய காரணங்களை ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இது மாதிரி நிறைய நடக்கும் கூத்துகள்.